ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ருக்மணிஸ் மாடி தோட்டம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம மாடியில் என்னென்ன மூலிகை செடி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ என்னென்ன மூலிகை செடி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, இது பெரண்டைங்க. இது 2 தொட்டியில் வச்சிருப்பாங்க இந்த இடத்துல. இது ஒரு 6 வருஷமா இருக்குங்க. இந்த வாட்டர் கேன்லேயே தான் இருக்குதுங்க. இந்த ஒரு தொட்டியில தான் வச்சிருந்தேங்க. இந்த ஒரு தொட்டி இருக்கு பாருங்க, இதில் தான் வச்சிருந்தேங்க. அது பக்கத்துல அந்த பெரண்டை போயிட்டு அந்த வேர் ஊனி அந்த தொட்டிலே வந்துடுச்சுங்க. அதுக்கு அந்தாண்ட இன்னொரு தொட்டிலே இப்போ இந்த வருஷம் வந்துருக்குது பாருங்க. இந்த லைன்ல 3 தொட்டில இருக்குங்க. ஏன்னா பெரண்டை வந்து நான் அடிக்கடி அதிகமா சமைப்பேங்க. வாரத்துல 2 நாள் 3 நாளாவது சமைப்பேங்க. முட்டி வலிக்கு அவ்வளோ நல்லதுங்க இது. எலும்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இந்த பெரண்டை நல்லதுங்க. முட்டி தேய்மானம், முட்டி வீக்கா இருக்கு, அதெல்லாம் வந்து நல்லதுங்க. குறிப்பா வயசானவங்க இருக்கிறாங்கன்னா வீட்டுல கண்டிப்பா இந்த பெரண்டை செடி ஒன்று வச்சு வைங்க. தொடர்ந்து இந்த பிரண்டையை வந்து நம்ம சமையல்ல பயன்படுத்தின்னு வந்தோம்னா நமக்கு முட்டி வலி பிரச்சனையே வராதுங்க. ஒரு டைம் 2 டைம் சாப்பிட்டுலாம் குறையாதுங்க. கண்டிப்பா நீங்க வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும். வாரத்துல 2 நாளோ 3 நாளோ, நான் வாரத்துல 2 நாளாவது செஞ்சிருவேங்க இந்த பிரண்டை துவையில. டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. சாதம், சப்பாத்தி, தோசை எது கூட சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதே போல இது கட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் சிலருக்கு கஷ்டமா இருக்கும். கையெல்லாம் ஒரு மாதிரி ஊறுற மாதிரியே இருக்குங்க. கட் பண்ணோம்னா அந்த நமிக்கிற மாதிரியே இருக்குங்க கை. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரண்டை கட் பண்ணி சமைச்சு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேங்க. அதில் சொல்லியிருப்பேங்க. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. சமைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருப்பேங்க. ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றும் சிரமம் கிடையாது. கொஞ்சம் கையில் எண்ணெய் தேய்ச்சி கட் பண்ணிங்கன்னா கை வந்து ஊறாமல் இருக்குங்க. அப்படி இல்லை கவரு அந்த மாதிரி எதனா போட்டுக்கலாம். இந்த பிரண்டையில் கூட 2 வெரைட்டி வச்சுருப்போங்க. இப்போ அங்கே பார்த்து பாருங்க, அது பட்டை பிரண்டைங்க. அப்படியே 4 பக்கம் கட்டமாக வருங்க, பட்டையாக இருக்குங்க. இது வந்து உருட்டு பிரண்டைங்க, அப்படியே உருட்டமாக இருக்கும். இது இப்போ தான் வாங்கி வச்சுங்க, இந்த வருஷம் தான் வாங்கி வச்சுங்க நர்சரியிலேருந்து. அது வந்து ஒரு 6-7 வருஷமாக வச்சுருக்கோங்க. இன்னும் இலை பிரண்டை கூட வருதுங்க. பிரண்டையில் ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. இலை பிரண்டை மட்டும் என்கிட்ட இல்லைங்க, உருட்டு பிரண்டையும் இருக்குது, பட்டை பிரண்டையும் இருக்குங்க. கிடைக்கிறவங்க இந்த பிரண்டையை மட்டுமாவது வீட்டில் வச்சு வளங்க. வயசானவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கூட தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த வயசான காலத்தில் நமக்கும் அந்த முட்டு வலியெல்லாம் வராமல் கண்டிப்பாக தவிர்க்கலாங்க. முட்டி வலிக்கு, கை கால் வலிக்கெல்லாம் இந்த பிரண்டையை விட வேற சிறந்த மருந்து எல்லாம் கிடையாது. நீங்க என்னதான் மருந்து மாத்திரை எடுத்தீங்கன்னா கூட அந்த மருந்து மாத்திரை நிறுத்த உடனே வலி வர ஆரம்பிச்சிருங்க. ஆனா இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த வலியே இருக்காது. நல்ல ரிசல்ட் இருக்குங்க. கிடைக்கிறவங்க செடியா வச்சு வளர்த்து அறுவடை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கிடைக்காதவங்க கடையில வாங்கியாவது வாரத்துல 1 நாளாவது சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது வந்து இன்சுலின் செடிங்க. இந்த ஒரு இலையை சாப்பிட்டோம்னா சுகர் வந்து நல்ல கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு 4 வருஷமா வச்சிருக்கோங்க. ஆனா புளிப்பா இருக்குங்க. இது சாப்பிட்டோம்னா லைட்டா ஒரு புளிப்பு இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஆனா நீங்க இது கூட ஒரு செடி வாங்கி வச்ச போதுங்க. நீங்க பாருங்க எத்தனை செடி வந்துருக்கு பாருங்க. நான் ஒண்ணே தான் வாங்கி வச்சேன் நர்சரியிலேருந்து. இது ஒரு 3 வருஷமா இருக்குதுங்க. பக்கத்துல நிறைய பக்கங்களை வந்துடும். வெயில் அப்பதான் கொஞ்சம் காஞ்சிருங்க, அதுக்கப்புறம் மழை வந்தோடனே தானாவே துளுத்து வந்துடும். காஞ்சிருந்தா செடி ஃபுல்லாவே காயாதுங்க, கொஞ்சம் வாட்டமா ஆயிடுங்க. அப்புறம் மழை நாள் வந்தோடனே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு. இந்த சின்ன தொட்டி அந்த இன்சுலின் செடி பக்கத்துலேயே எங்க இருக்கு பாருங்க. இது வந்து நித்திய கல்யாணிங்க. நான் நிறைய வீடியோ இது சொல்லியிருப்பேங்க. இதை பத்தி அழகுக்கும் வளர்க்கலாம், நீங்க ஆரோக்கியத்துக்கும் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு. 2 கலர் வச்சிருப்பாங்க, ஒயிட்டும் பிங்க்கும் வச்சிருப்பாங்க. இந்த பிங்க்லயே வந்து 2 கலர் இருக்குங்க. லைட்டா இருக்குங்க, ஒன்று வந்து லைட் பிங்கா இருக்குங்க, ஒன்று வந்து டார்க் பிங்கா இருக்குங்க. இது சுகருக்கு நல்லதுங்க. இந்த பூவை கொதிக்க வச்சு குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேன்சருக்கு ரொம்ப சிறந்த மருந்துங்க இந்த நித்திய கல்யாணி. கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துன்னு இருக்கிறோன்றப்போ அதை எடுத்துக்கின்னு இந்த நித்திய கல்யாணியும் ஒரு 4-5 பூவை டெய்லி தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சோம்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க. சுகர் கூட அப்படிதாங்க, நல்ல கண்ட்ரோல்ல வருங்க. நீங்க சுகர்லாம் ரொம்ப ஹையா இருக்குதுன்னா டாக்டர் கிட்ட கேட்டுக்கணும், மருந்து மாத்திரையும் எடுத்துன்னு கூடவே இந்த நெத்தி கல்யாணியும் ஒரு 4 பூவை டெய்லி கொதிக்க வச்சு குடிக்கலாம். இது வேர்ல இருந்து இது இலை வரலாம் எல்லாமே மருத்துவத்துக்கு பயன்படுங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா வளர்க்கலாங்க. நீங்க இந்த நெத்தி கல்யாணி வளர்க்கறதுக்கு சிரமமே கிடையாதுங்க. நீங்க ஒரே ஒரு செடி வச்சு விட்டீங்கன்னா போதுங்க, விதை இதுல கூட விதை வருங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த பூ வந்துட்டு அந்த இடத்துல இந்த காய் வருதுங்க. இது நல்லா முத்திட்டு காஞ்சி ஊழ்ந்ததுன்னா அப்படியே தொட்டியில வந்துருங்க. இந்த பிங்க் கலர் மட்டும் நான் செடி எடுத்துட்டு வந்து நட்டேங்க. ஆனா இந்த ஒயிட் கலர் எப்படி வந்துச்சுன்னே தெரியலைங்க மாடி தோட்டத்தில். சில செடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிசயமா முளைச்சி வருங்க. ஒயிட் கலர் எனக்கு எங்கேயும் கிடைக்கலைங்க, தானாவே தான் வந்ததுங்க. இது எப்படி வந்ததுன்னு தெரியும். ஆனால் பிங்க் கலர் வந்து நான் செடி எடுத்துட்டு வந்து நட்டேங்க. இந்த விதை விழுந்து தானா வந்துருங்க, நிறைய தொட்டியில வருங்க. ஆனால் சீசன் அப்போ மழை நாள் அப்போ பார்த்தீங்கன்னா நானே பிடுங்கி போட்டுருவோங்க, நிறைய செடி பிடுங்கி போட்டுருவோங்க. ஆனால் அழகா இருக்குங்க. இது ஒரு 2-3 தொட்டியில மட்டும் விட்டுருவோங்க, மீதியெல்லாம் பிடுங்கி எடுத்துருவோங்க. சில வெரைட்டி செடிங்களை மட்டுமாவது நம்ம சின்ன சின்ன தொட்டி கொடுத்து வளர்த்து வைக்கலாங்க. இந்த பெரண்டை, இந்த நித்திய கல்யாணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த கற்பூரவள்ளி, அது கூட வளர்க்கலாங்க. இங்கே இருக்குது பாருங்க கற்பூரவள்ளி. இது கூட வளர்க்குறது ரொம்ப ஈஸி தாங்க. சின்ன குச்சியாக நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கனாலே வந்துடுங்க. குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, சளி இருந்ததுன்னா இது
சாப்பிட்டோம்னா இலையை அப்படியேவும் சாப்பிடலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை கசக்கி அதில் சாறு வருங்க, உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து அந்த சாறையும் சாப்பிடலாங்க. குழந்தைங்களுக்கும் கொஞ்சமாக கொடுக்கலாங்க, சளியெல்லாம் நல்லா கேட்குங்க. இதுவும் வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. சின்ன தொட்டியில தான் வச்சுருப்பாங்க. நமக்கு இதெல்லாம் அதிகமாக பயன்படலாம் கூட கேட்குறவங்களுக்கு கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு சளியெல்லாம் அதிகமாக பிடிக்காதுங்க, ஃபீவர்லாம் கூட அதிகமாக வராது. நம்ம ஆர்கானிக்காக விளைய வச்சு ஒரு 6-7 வருஷமாக சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதனால ஓரளவுக்கு சில பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்குங்க. முட்டி வலி அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. பிரண்டெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே கூட நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். பிரண்டெல்லாம் வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பஜ்ஜி கூட போடலாங்க. குழந்தைங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே கடலை மாவு சேர்த்து பஜ்ஜி போட்டு கொடுத்தாலும் அதை சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரணகல்லி இருக்குங்க. கிட்னிக்கு வந்து அது ரொம்ப நல்லதுங்க. இங்கே இருக்குது பாருங்க, இது ரணகல்லி. கிட்னியில் கல் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இந்த ரணகல்லி இலையை வந்து தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட்டு வந்தோம்னா நல்லா கேட்கும். இது வந்து நீங்கள் செடியாக வைக்க வேணாங்க. இந்த ஒரு இலையை கட் பண்ணி அப்படியே தொட்டியில் போட்டு விட்டிங்கன்னா இங்கேருந்து அப்படியே நிறைய செடி வந்துடும். ஒரு இலையிலேருந்து நிறைய செடி வரும். அதே மாதிரி தான் ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு இலையை தான் போட்டு விட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தொட்டியில் பெருசு பெருசாக வளர்ந்து அதில் பூ ஒன்று பூக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. மழை நாள் வந்தோடனே பூக்குங்க. நான் ஷேர் பண்ணுறேங்க. இங்கே 2-3 தொட்டியில் இருந்ததுங்க, நானே எடுத்து போட்டேங்க. எல்லா தொட்டிலும் பரவிடுதுங்க, நல்லா உயரமாக வளர்ந்துருங்க. சும்மா 1-2 செடி இருந்தாலே போதும் இல்லைங்களா. அப்படி இல்லைன்னா கூட இது ஒரு இலை இருந்தால் போதுங்க. நம்ம கட் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்தில் நிறைய வந்துருக்குது பாருங்க. அந்த இலையிலேருந்தே நிறைய செடி வரும். இது கூட கிடைக்கிறவங்க வச்சு வளங்க. எல்லாம் சின்ன சின்ன தொட்டி தாங்க, பெரிய தொட்டிலாம் எந்த செடியும் வச்சு வளர்த்துருக்க மாட்டேன். நீங்கள் இப்போ நான் காமிச்ச எல்லா மூலிகை செடியும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொட்டி, வாட்டர் கேன் மூடி தாங்க. அந்த அடிபாட்டத்தை கட் பண்ணி இந்த மாதிரி காய்கறி செடியோ பழமரமோ எதனா ஒன்று வச்சுட்டு இருப்போங்க. அந்த மேல் மூடி வருது இல்லைங்களா, ஒரு சின்ன இதுவாக தான் இருக்குங்க. அந்த மேல் மூடியில தான் எல்லா செடியும் மூலிகை செடிங்க எல்லாமே அதில் தான் வச்சுருக்கோங்க. ரொம்ப பெரிய தொட்டிலாம் கொடுத்து கூட இதெல்லாம் நீங்கள் வளர்க்க வேணாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கூட வச்சுருந்தேங்க, 2 வருஷமாக இருந்ததுங்க. அது இந்த வருஷம் தான் வெயில் அப்போ காஞ்சிடுச்சுங்க, போயிடுச்சுங்க. ஆனால் போயிடுச்சா இல்லைன்னு தெரிலங்க. இப்போ மழை வந்ததுன்னா தெரியுங்க. அது விதை எதுலையாவது ஒரு தொட்டியில் விழுந்து முளைச்சி வந்துருங்க. எந்த வெரைட்டியுமே நம்ம மாடி தோட்டத்தில் போயிடுச்சுன்னு நினச்சோம்னா திரும்ப முளைச்சி வந்துருங்க. அது மாதிரி தான் நிறைய செடி எனக்கு முளைச்சி வந்துருங்க. தூதுவளையும் வச்சுருப்பாங்க, அது வந்து சளிக்கு நல்லதுங்க. துவையில் அரைச்சாலும் சூப்பராக இருக்குங்க அது தூதுவளையில். பிரண்டை துவையில் தூதுவளை துவையெல்லாம் அடிக்கடி அரைப்பாங்க. பிரண்டை வந்து முட்டி வலிக்கும் நல்லதுங்க, ஜீரணத்துக்கும் நல்லதுங்க. இது பாருங்க முடக்கத்தான், இது கூட முட்டி வலிக்கலாம் நல்லது. இதெல்லாம் தானாகவே வருங்க, நம்ம உரம் கொடுக்குறோம் இல்லைங்களா மாட்டுச்சாணம், அதுலேருந்தே தானாக வருங்க இந்த முடக்கத்தான் கீரையெல்லாம். எவ்வளோ உயரமாக வளர்ந்து போயிருக்குது பாருங்க. இதை அப்படியே ஒரு நாளைக்கு பறித்து தோசையில் போட்டு ஊற்றுருவோம். பார்த்தீங்க இல்லைங்களா, நம்ம மாடியில் இருக்கிற மூலிகை செடியெல்லாம் ஒரு சில செடியெல்லாம் வச்சு வளர்த்தாலே போதுங்க. குழந்தைங்க இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, அவசரத்துக்கு உதவுங்க. நம்ம அதிகமான பிறகு டாக்டர்கிட்ட போகிறத விட கொஞ்சமாக பிரச்சனை இருக்கப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மூலிகையெல்லாம் பயன்படுத்தினோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு அதிகமாகி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது, மருந்து மாத்திரை அதிகமாக எடுத்துக்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்மளே சரி பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். சின்ன சின்ன தொட்டி வச்சு வளர்த்தா போதுங்க. நீங்கள் அந்த கற்பூரவள்ளி, தூதுவளை இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தொட்டி கொடுத்து பராமரிப்பு அதிகம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. சின்ன தொட்டி வச்சு வளர்த்தீங்கன்னாலே அவசரத்துக்கு உதவுங்க. நமக்கு நிறைய மூலிகை அந்த மாதிரி உதவுங்க. அதுக்கப்புறம் லெமன் கிராஸு அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளை வளர்த்து ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாங்க. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.